இதயம் தேடும் இதயம் நேற்று நடந்தது. காவேரியும் ஃப்ரெண்டும் டிஃபன் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு நடக்க போகிறது இதயம் தேடும் இதயம். எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. அப்போ விஜயோட வீட்டை காமிக்கிறாங்க. விஜயோட வீட்டை காமிச்ச உடனேவும் விஜயோட அம்மா எழுந்திரிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் எழுந்திரிச்சு அவங்க அப்பா பால் வாங்க போகிறாங்க. அம்மா கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு பால் வாங்கிட்டு வரவும் காப்பியை போட்டுட்டு மகளை எழுப்புறாங்க. ஏய் உமா, ராதா எந்திரிங்கடி, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்கம்மா, மணி 7 போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப, இருங்கம்மா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏய் போதும் எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காப்பி இருந்தா வச்சிருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு ஏங்க இன்னும் இவனை எந்திரிச்சு வரலங்க விஜய் அப்படின்னா, வருவான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு வேலையை உனக்கு எது வேலை பார்க்கணுமா கங்கா அப்படின்னு, இல்லைங்க ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு, இப்போ தானேங்க போயிட்டு வந்தீங்க, இல்லை நான் ட்ரிப் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. கிளம்பினோடனே விஜய் எந்திரிச்சு வந்து கீழே இறங்கி வந்து அம்மா காப்பி தாங்கம்மா இந்த வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, எங்கம்மா இவங்க 2 பேர்த்தையும் காணோம், வச்சுட்டு வந்தேன்டா காப்பியை, இன்னும் எந்திரிச்சே வரலடா அப்படின்னு உள்ளே போய் பார்க்க 2 பேரும் நல்லா பெட்ஷீட்டை பொத்திட்டு தூங்குறாங்க. ஏய் ராதா எந்திரி, எவ்வளோ நேரம் ஆகுது இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க காப்பி அம்மா வச்சுட்டு போய் காப்பியே ஆறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்து விட, ஆனால் ப்ளீஸ் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்பயுமே இப்படி தான் தூங்கவே விட மாட்டான். என்னது ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க சின்ன தங்கச்சி சொல்ல, சரி வாங்க டக்குன்னு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு காப்பியை குடிச்சிட்டு அம்மா நான் ரெடி ஆகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போக அவங்க அம்மாவும் டிஃபன் ரெடி பண்ணுறாங்க. டிஃபனு சாப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து டிஃபனில் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அம்மா ரெடியாம்மா அப்படின்னா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட சொல்லவும் எல்லாம் 3 பேர் சாப்பிட்டுட்டு, ஆனால் பறந்து போக வேண்டியது இருக்குண்ணா, பஸ்ஸு வேறு வேகமாக வந்துடும், சரி இன்னொரு வாரத்துக்குள்ளே நம்ம வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி நான் வேகமாக பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை வாங்கிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. சரிம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப அவங்க அம்மா அப்பாவும் சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து அவங்க அம்மா உட்கார, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து உனக்கு வேலை என்ன கங்கா, நீங்க பாவம் தான் கங்கா அப்படின்னு, பரவாயில்லங்க இருக்கட்டும் 3 பேர் வேலைக்கு போன பற்றி நம்ம சும்மா தானே இருக்கோம், எங்க ஏதாச்சும் வேலை பார்க்கலாமா அப்படின்னு, என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு, இல்லைங்க ஏதாச்சும் பேக்கெட் போட்டு கடைகளுக்கு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக எப்படிங்க சும்மா இருக்கிறது அப்படின்னு, சரி ஏதாச்சும் ஐடியா பண்ணி செய்யலாம் அப்படின்றாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் காவேரியை காமிக்கிறாங்க. காவேரியை காமிச்சா காவேரி எல்லாம் ரெடியாகி வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கா. என்ன மாலா இன்னும் வராமல் இருக்க, வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மாலாவும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர 2 பேருமே வண்டியில் வராங்க. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு தாத்தாவை ஒரு ஆட்டோக்காரர் இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாரு. போகவும் பாருங்க யாருமே பார்க்காம போகிறாங்க. அப்புறம் காவேரி வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த தாத்தாவை தூக்கி விட்டு, என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு, நல்லா இருக்கேம்மா, இடிச்சு விட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தண்ணியெல்லாம் கொடுக்கறத விஜய் பார்த்துட்டு, இவருக்கு இதே வேலை எங்கே போனாலும் யாருக்காச்சும் இது பண்ணிட்டு மணி ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு வரணும் கொஞ்ச நாச்சு இவருக்கு நினப்பு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டிட்டு வரட்டும் ஆஃபீஸ்க்கு அப்படின்ட்டு கிளம்பிடுறாப்புல. அப்புறம் தாத்தாவை கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஆயில்மெண்ட்லாம் வாங்கி சரிஞ்ச இடத்துல போட்டு விட்டுட்டு, சரிங்க தாத்தா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு காவேரியும் மாலாவும் கிளம்புறாங்க. காவேரி இப்பயே லேட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு அங்கே போய் உட்காரவும் 10 நிமிஷம் லேட் ஆகிடுது. லேட் ஆகவும் உடனே மேனேஜரை கூப்பிட்டு அந்த காவேரிங்கிறவங்க அந்த மேடத்துங்க வர சொல்லுங்க அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, காவேரி மேடம் உங்களை சார் கூப்பிட்டாரு, ஐயோ இன்னைக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எதுவும் வர வழியில் எதுவும் பண்ணீங்களா, ஆமாம் சார் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவர் தூக்கி விட்டு உட்கார வச்சுட்டு வந்தேன், ஒரு வேலை பார்த்துட்டாரோ என்னமோ அப்படின்னு, சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே விஜய் அதே மாதிரி தான், இன்னைக்கு லேட்டா மேடம் அப்படின்னு, ஏங்க டெய்லி லேட் ஆகுதுன்னு திட்டிகிட்டே இருக்கீங்களா, வர வழியில் இந்த மாதிரி ஒருத்தர் ஆட்டோக்கார அடிச்சிட்டாருங்க, அதுதான் அவரை உட்கார வச்சு தண்ணியெலாம் கொடுத்து நானும் தாங்க பார்த்தேன் நீங்கள் பண்ணினதெல்லாமும், எங்கள் டெய்லி இப்படியே ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்தால் எப்படிங்க ஆஃபீஸில் வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு, அதெல்லாம் இல்லைங்க ஏதோ எதாச்சியாக நடக்குது நானும் செஞ்சுட்டு வரேன், அதுக்காண்டி நீங்கள் டெய்லி கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு, 10 நிமிஷம் தானங்க லேட்டு, ரொம்ப ஒன்றும் லேட்டு இல்லையே அப்படின்னு, அப்புறம் நீங்கள் டெய்லி இப்படி தான் வருவீங்க போல இருக்கேன், ஆமாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக சொல்ல, என்ன நீ ரொம்ப அதட்டுற அப்படின்னு, நீங்கள் வா போன்னு பேசுகிறீங்க அப்படின்னு, அப்புறம் நீ பேசுறதுக்கெல்லாம் அப்புறம் என்ன சொல்கிறது, வா போன்னு பேசாமல் அப்புறம் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்ல,
காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க உங்களுக்கு என்னங்க இப்போ தேவை? நான் லேட்டாக தான் வந்தேன், அதுக்கு என்ன செய்யலான்னு இருக்கீங்க? இங்கே பாருங்க இந்த ரஃப் அண்ட் ரைட்டாலாம் பேசாதீங்க. வேலைக்கு வந்தால் கண் டயத்துக்கு வரணும் போகணும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வரதுக்கு போகிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது அப்படின்னு விஜய் சொல்ல, ஐயோ நீங்கள் கொஞ்சம் கூட பொறுமையாகவே பேச மாட்டீங்களா? எதுவுமே இயற்கையாக நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காவேரியும் திட்ட விஜயும் திட்டிடும் போது நீங்கள் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரி அவனை வெளியே வாங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வந்துடவும் விஜய், இப்படி ஒரு பெண் ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது, எப்படி பேசிகிட்டு இருக்கா டப டபடம்னு, செஞ்ச தப்பு என்னன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு, ஏன் சார் டெய்லி இந்த பொண்ணு இப்படி தான் லேட்டாக வருமா அப்படின்னு. ஆமாம் சார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் 1 ஹவர்ன்ட்டு டைம் கேட்டுட்டு தான் வருவாங்க. ஆனால் வேலையில் கரெக்டாக இருப்பாங்க சார். கொடுத்த வேலையை கண் மாதிரி முடிச்சு கொடுத்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. என்னதான் இருந்தாலும் டைமுக்கு ஆஃபீஸ் வர வேணாமா அப்படின்னு சொல்ல, சரி சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ரொம்ப எல்லாம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க சார், மற்றபடி எல்லாத்துக்குமே எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. இன்னமும் சொல்கிறீங்க, இதுக்கு எம்டி என்ன சொல்லுவாருன்னு தெரியல, இப்படியே டயத்தை போடுவீங்களா? இல்லை சார் எம்டிக்கும் தெரியும் உங்கள் பொண்ணை பற்றி. அப்படியா அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் இனிமேல் உங்கள் மேடத்தை காவேரி மேடத்தை பற்றி நான் எதுவுமே உங்களை கூப்பிட்டு சொல்ல மாட்டேன் போதுமா? ஐயோ சார் அப்படிலாம் சொல்லலைங்க சார், நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னேன். நல்ல பொண்ணுனா எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு. பரவாயில்ல சார் இனிமேல் அந்த மாதிரி ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதோட நாளைக்கு பார்க்கலாம்.